புராணங்களில் வருகின்ற கதைகள் என்பது அவை பொய்யானவை அல்ல. 2 இன்சிடென்ட்ல தான் மகாபாரத ராமாயணத்தினுடைய நாட்டு எங்க போட்டிருக்கான்னு நான் பிடிச்சேன். ஒரு பலகீனமான ஒரு நாட்டு, அந்த பலகீனமான நாட்டுதான் ஹியூமனிட்டியை டச் பண்ணுதுன்னு பிடிச்சவர். மகாபாரதத்துல இவ்வளவு ஹெல்ப் பண்றானே, உதவி பண்றானே கண்ணன், எவ்வளவு தூரம் கூடவே வர்றான். போர்க்களம் வரைக்கும் வந்து சாரதியா வந்து சண்டை போட்டு கலைச்சு போய் பல நாள் போர்லையும் கூடவே இருந்து அவசப்படுறானே, இந்த அவஸ்தைக்கு தேவையே இல்லையே. தர்மனும் துரியனும் சூதாடும் போது அப்படியே மாயமா வந்து ஒரு காய திருப்பி போட்டு போயிருந்தா கதை முடிஞ்சு போயிட்டு, அந்த இடத்துல வந்து காய கொஞ்சம் திருப்பி போட்டு போயிருந்தான்னா அங்கேயே கதை முடிஞ்சு போயிருக்குமே. அந்த இடத்துல வராம அதை விட்டு அப்புறத்துல திரௌபதியை தூகிலடியை வச்சு வைத்து அந்த இடத்துல பெரிய தோபி மாதிரி ஏகப்பட்ட சேலைகளை கொண்டாந்து அவளை கொடுத்து, அதற்கு பிறகு இங்கே போர்க்களத்துக்கு வந்து விழுந்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அண்ணன் தம்பியில் கருதாதே, போர்க்களத்தில் நீ போட வேண்டியவன், அவனும் நானே நீயும் நானே, கொல்லுகிறவனும் நானே கொல்லப்படுகிறவனும் நானே, கொல்லுனான் எல்லாம் நானே. ஏதோ சொல்றதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, நான் உன்னை கத்தியால குத்துனா நீயும் கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான், கத்தியும் கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணன் குத்துனா கிருஷ்ணன் ஜாகிரம் எடுறான். இதுல பாவமும் உனக்கு இல்லை, புண்ணியமும் உனக்கு இல்லை. அதுதான் அதே மாதிரி ராமாயணத்துல அவர்கள் வல்லவர் அல்லவா ராமன் வந்திருக்கிற மான பின்தொடர்ந்து போன்னு சீதா சொல்றா. சொன்ன உடனே இது வந்து தெய்வீக ராமன், சீதா இது அசல் மான் அல்ல, இது பொய் மான், இது வேஷம் போட்டு வந்திருக்குது, இன்னொரு வாக்கு சொல்லி போகாம நின்றா கதை அதோட முடிஞ்சிருக்கு. அவன் ஏன் போனான்? மனிதன் எப்படி அனுபவங்களை கொள்முதல் செய்து அறிவை பெறுகிறானோ அப்படியே ஆண்டவனும் பெற்று உனக்கு வழிகாட்டுகிறான். நீயும் அனுபவங்களை பெற்றுத்தான் அவனுக்கு ஆகும். போற வழியிலேயே இது கண்ணாடி தூண்டு கண்ணு சொல்லிட்டா அது தாண்டி போடுவேன். உன் கண் சொல்லவில்லை என்றால் கால் குத்தி செத்து காணவன்னு நமக்கு தெரியாது, கண்ணு சொல்லவில்லையே என்று. அறிவு சொல்லாத ஒன்றை அனுபவம் சொல்லுகிறது. அனுபவம் சொல்லும் போதாவது நீ உணர்ந்து கொள் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்துல விட்டாத பலகீனமாய். ஒரு பலகீனத்தில் இருந்து ஒரு பலம் தோன்றும் என்ற தொடர்ச்சியாக விட்டார். உங்க பிராணத்தினுடைய பலகீனம் 2 இடத்துல 2 பலகீனம், அந்த 2 பலகீனத்தில்தான் 2 பலம் இருக்கு. இந்து தர்மத்தின்படி பெண் பலகீனமானவள், ஆனால் ஆண் பலமானவன். ஆண் பலமானவன் இந்து தர்மம், பெண் பலகீனமானவள் என்கிறது இந்து தர்மம். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி மாறும் சாதாரணமா சொல்லுவோம். ஆனால் இந்து தர்மத்தினுடைய விசேஷம் என்ன என்றால், பெண்ணுடைய பலகீனத்திலேதான் அவளுடைய பலம் இருக்கிறது, ஆணவனுடைய பலத்திலேதான் அவனுடைய பலகீனம் இருக்கிறது. ஆணவன் பலமா இருக்கிறதுனாலதான் திடீர்னு எதையாவது மாட்டா தொடரலாமான்னு கப்பல் கையை முடிச்சு விடுறான். பெண் பலவீனமா இருக்கிறதுனாலதான் ஆசை மிகுதியா இருந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கிறார். அதனாலதான் கற்பு என்பது பெண்ணுக்கு அணிகலனாக எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறது. பெண்ணை பலகீனமாக அது பலவீனமானவள் என்று சொன்னது அவரை அடிமையாக்க அல்ல. அந்த கேள்வி கேட்டார் பத்திரிகையில, சிவாய நமன் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறார்களே, சிவாய நமன் சொல்லி 1000 வாழ்க்கை நிசாரத்தை தொட்டால் அபாயம் இல்லாமல் போகுமா? நாங்களே நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் ஒன்னை விட மறையனில்ல. நான் ரொம்ப அழகா சொன்னா, சிவாய நமன் என்று மின்சாரம் தொடுவார்க்கு அபாயம் ஒரு நாடு இல்லை நான் சொல்லல, சிவாய நமகென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைனாலே தவிர அவன் சிந்தனையை சொன்னான தவிர செயலை சொல். மனதில் சிவாய நமன்னு சிந்தி உனக்கு அபாயம் இல்லைன்னு, சிவாய நமன் என்று கிணத்துல குதிப்பார்க்கு அபாயம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ரிஸ்கே எடுக்கல. இந்து மதத்துல சான்ஸ்கிரிட்லயும் எடுக்கல, தமிழ்லயும் எடுக்கல. எது நடக்கும் அதான் சொன்னாங்க. வெறும் பழமொழியில சொல்லுவாங்க இந்துக்கள் வீட்டுல, டேய் ஏன்டா இப்படி ஊரை வாங்குற, ஊர்ல 4 பேர் என்னடா சொல்லுவாங்க, 4 பேரும்பா ஊர்ல 4 பேர் என்னடா சொல்லுவாங்க, ஊர்ல 5 பேர் என்னடா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி ஊர்ல 4 பேர் என்னடா சொல்லுவாங்க, ஊர்ல 3 பேர் என்னடா சொல்லுவாங்க, இது இந்த 4 பேர் அர்த்தம். மினிமம் கேரண்டி
அதுக்காக ஒழுங்காக சும்மா சின்ன சின்ன பழமொழிகளிலேயே அவன் சொல்லிவிட்டு போன வாழுகின்ற காலத்தில் செய்கின்ற நன்மை தீமைகளே நினைவிலே நிற்கின்றன. இதை போதிப்பதுதான் இந்த பதம்.